வணக்கம் மக்களே. முதல்வர் பதவி ஏற்றதிலிருந்து அடுத்தடுத்து ஒரு 6 நாட்களா பயங்கரமான அதிரடிகளை காட்டி முன்னெடுத்துட்டே இருக்கிறாரு நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். நாம நல்ல காரியங்களா எடுத்து சொல்றதுல நமக்கு எந்த தயக்கமும் இல்ல. டெய்லி அவர் சொல்றதை எடுத்து சொல்லிட்டே இருப்பீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இந்த ஒரு வார காலமா ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா அந்த மாற்றங்களை மக்கள் கிட்ட தப்பா ஒரு குரூப் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு, தப்பா கன்வே பண்ணிட்டு இருக்கு. அத குறிக்கோளோட ஒரு மோட்டிவோட அவங்க அதை செய்யறாங்க. இதை தப்பா தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் செய்யற சில நல்ல விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களை பாராட்டுறதுக்கு என்னைக்குமே தயங்கக்கூடாது. அப்பதான் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வளரும். அதனால இந்த அரசாங்கம் செய்கிற சில நல்ல விஷயங்களை நாம தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. இதுவரைக்கும் சட்டசபையில ஈழம் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒழிச்சதில்ல. ஒழிச்சிருக்கு ரொம்ப லாங் பேக்கா, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. தனித்தமிழ் ஈழம், மேதகவே பிரபாகரன் அப்படின்ற வார்த்தைகள் சட்டசபையில இதுவரைக்கும் ஒழிச்சதை நான் பார்க்கல. நம்மோட நாலேஜுக்கு பார்த்ததில்ல. அண்ணன் வன்னியரசு அவர்கள் அந்த அந்த முழக்கத்தை சட்டசபையில இட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தனித்தமிழ் ஈழம், மேதகவே பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தை பத்தின நிறைய காரியங்களை அவர் சட்டசபையில கோரிக்கையா வச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டசபை இதுக்கு அனுமதிச்சதில்லை. ஏன்னா அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்றதுனால இதை சட்டசபையில பேச விடக்கூடாது அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மோட்டிவா இருக்குது. அதனால அந்த ஈழம்ன்ற வார்த்தையே, பிரபாகரன்ற வார்த்தையே அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்பேஸை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இது நல்ல விஷயமா தப்பான விஷயமா? இதை விஜய் அண்ணனை ஆதரிக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஆதரிக்காத மக்களே சொல்லுங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது ஆதரிக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? இதையே தப்பா கன்வே பண்ணி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற ஒரு சேனல், அதர்மம்ன்ற ஒரு சேனல், நான்லாம் நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை நான் இத்தனை நாள் நடுநிலையானவர்கள், பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் தெரியுது இவங்க எல்லாம் ஊப்பின்னு சொல்லிட்டு. குறிப்பா யாசர் அராஃபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் இவ்வளவு நாள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல நல்ல காரியங்கள் போடுவாரு, சட்டத்தை பத்தி நிறைய போடுவாரு. இப்பதான் தெரியுது அவர் ஊப்பி சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நமக்கு திமுக சப்போர்ட் பண்றவங்க மேல எந்த விமர்சனம் கிடையாது, பண்ணணும். ஏன்னா நானே திமுக சப்போர்ட் பண்ண வந்தா இப்பவும் பண்ணுவேன். ஏன்னா அவங்களும் நன்மைகளை செஞ்சிருக்காங்க, நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச அளவுக்கு நல்ல திட்டங்கள் இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் செஞ்சதில்லை. ஆனா அவர் இந்த அரசாங்கத்தை அவர் படிநிலையில கீழ்நிலையில உள்ளவர்களை கண்டுக்காம விட்டதுனாலதான் அந்த ஆட்சி இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. அதனால நாம திமுக சப்போர்ட் பண்றவங்களெல்லாம் திட்டதில்லை. ஆனா ஒரு குறிப்பா மோட்டிவோட விஜய் அவர்கள் எதை செஞ்சாலும் நான் விமர்சிப்பேன்னு சொல்லிட்டு இந்த யாசர் அராஃபத் வக்கீல்ன்றதையே மறந்துட்டு, நான் ஒரு அட்வொகேட், சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர்ன்றதையே மறந்துட்டு நான் ஒரு ஊபி சொம்புன்ற மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே விஜய் அண்ணனை பேசினாதான் அவங்களுக்கெல்லாம் பொழப்பு ஓடும், அவங்களுக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பேசிட்டு போட்டோம். ஆனா நல்ல காரியங்களை எடுத்து சொல்ற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம மேல விழுந்தது. அதுல குறிப்பா எந்த முதல்வரும் செய்யாத ஒரு விஷயத்த அண்ணன் செஞ்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 9 to 5 டியூட்டிக்கு போற மாதிரி சட்டசபைக்கு காலையில அவரோட டியூட்டி நேரத்துக்கு 8:45 சட்டசபையில வந்துடுறாரு. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்துடுறாரு. சாயங்காலம் 4 மணி முடிஞ்சதுமா 5 மணிக்கா வீட்டுக்கு போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்குது. இது எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கன்னா விஜய்க்கு சொம்பா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. விஜய்க்கு சொம்பெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே மக்களுக்கானதை நம்பி ஒரு ஆட்சியை வர வச்சிருக்கிறோம். அந்த ஆட்சியில நடக்கிற நன்மைகள் என்ன இருக்கு, நல்ல விஷயங்கள் என்ன இருக்குன்னு பேசுறோம். தவறுகள் நடந்தா தவறுகளையும் பேசுவோம். தவறுகளை வாரி கொட்டுற அளவுக்கு 6 நாள் அவர் எதுவும் பண்ணி கிழிச்சிடல. அப்படிப்பட்ட எந்த தப்பும் செஞ்சிடல, தவறும் செஞ்சிடல. நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துல போட்டது தப்புன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அதை நான் கேட்டிருக்கேன், நான் என் வீடியோல சொல்லியிருக்கேன் இது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நல்ல காரியங்களும் சொல்லுவேன். வீட்டுல இருந்து சாப்பாட்டை கட்டிட்டு பொறுப்பா இங்க ஆட்சி செய்யற முதல்வர் எங்க இருந்து இருக்கிறாரு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி முதல்வர்கள் யாராச்சும் இதை செஞ்சிருக்காங்களா? அந்த சாப்பாடு நேரத்துக்கு ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து அவங்களுக்கு சப்ளை ஆயிடும். அந்த மாதிரி கலாச்சாரம் தான் இது வரைக்கும் இருந்தது. இப்பதான் முதலா ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு எப்படி போவோமோ அந்த மாதிரி வீட்டுல இருந்து சோத்தை கட்டிட்டு அவரு இங்க சாப்பிட்டு இங்க வேலை செஞ்சுட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போறாரு அப்படின்றது இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது முதலமைச்சரா இல்லாம ஒரு ஆபீஸ்க்கு வர மாதிரி போறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த காவல்துறை ஜனங்களே பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்களை நாம பேசவே கூடாது, வெறியும் அதுல இருக்கிற தவறுகளை மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த நாடு நாசமா போறதை விட வேற வழியே கிடையாது.
நான் இந்த உண்மையிலே இந்த வீடியோ வந்து யாசர் அரஃபத் அப்படின்ற அந்த இன்ஃப்ளூயன்சருக்காக மட்டுமே மேட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி ஓகே, ஈழத்தை பத்தி பேசாம, ஈழத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாருன்னா அவரை பேசாம நம்ம ஒரு வீடியோ மேட் பண்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்குமே நடக்காத சம்பவங்கள் நிறைய சட்டசபையில நடக்குது. எதிர்கட்சிகள் வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து மைக்கை கட் பண்ணிடுவார், ஸ்பேஸ கொடுக்க மாட்டாரு. ஆனா நீ என்னதான் முதல்வரை விமர்சிச்சாலும் உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து அங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ கொடுத்து வாய்ப்பு அளிக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஜனநாயகம். இதை பேசினா விஜய்க்கு என்ன நீ சொம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க ஒரு கட்சிக்கு சொம்பா இருக்கும்போது நாங்க விஜய்க்கு சொம்பா இருக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லது செய்யற ஒருத்தனுக்கு நாம வந்து பின்தொடர்றோம், அவருக்கு சப்போர்ட் பண்றோம்னா அதை நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் வச்சுக்கோங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க திராவிடத்துக்கு ஆதரவா நாங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுற நிறைய பேருக்கு ஒரே ஒரு விஷயத்த தான் நான் சொல்லிக்கிறேன். எல்லா சேனலுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதர்மமா இருக்கட்டும், யூடியூப் ரூட்டர்ஸா இருக்கட்டும், நீ எப்பேற்பட்ட ஊப்பியானா இருக்கு, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லிக்கிறது. இன்னும் சில நாட்கள்ல எல்லா காட்சிகளும் மாறப்போகுது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில இருந்து வெளியில வர போறாரு. வெளியில வந்து விஜய் அவர்கள் கூட சேர்ந்து, முதல்வர் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து பல மாற்றங்களை உருவாக்க போறாரு. அவரை சார்ந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய போறாரு. இத பார்த்து வயிறு எரிஞ்சு சாகத்தான் போறீங்க. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் கூட இருந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து விஜயை திட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவரே நாளைக்கு வந்து கூட்டணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு நாண்டுகிட்ட சாகிறத தவிர வேற வழியே இல்லை. சங்கத்தமிழன் அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு, சீக்கிரத்துல ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை எதிர்பார்ப்போம். உண்மையிலேயே இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி மிக வலுவான ஒரு ஆட்சியா மாறிடும். இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்துரும், ஆட்சி நின்றும் நட்டுக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் நடக்காம மக்களுக்கான ஒரு ஆட்சியா நடக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நன்றி.